campus where dreams ignite, skills and knowledge, pure delight. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பரீட்சை எழுகின்ற பிள்ளைகளுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பை நாங்கள் நடத்தினோம். அந்த ஒர்க் ஷாப்பிலே பிள்ளைகளுக்கான கற்றல் முறைமை, ஞாபக சக்தியை வலுப்படுத்தல், அதுபோல அவர்களுடைய போசனை தொடர்பான விடயங்களை சிறந்த வளவாளர்களை கொண்டு உங்களுக்கு நாங்கள் நடத்தியிருந்தது தெரியும். அந்த இடத்திலே கலந்து கொண்ட பல தாய்மார்கள் அன்றும் சரி பின்னரும் சரி என்னை தொடர்பு கொண்டு இந்த மாணவர்களுடைய சில பல விடயங்களை, குறிப்பாக அவர்கள் அதிக பராக்கு பார்ப்பது அல்லது ஒரு விடயத்திலே கவனம் இல்லாமல் ஓடித்திருவது, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பது, அதுபோல ஞாபக சக்தி மிக குறைவாக இருப்பது, தூக்கத்திலே அலட்டுவது, பலகீனமாக இருப்பது, கொஞ்சம் விளையாடி விட்டாலும் சோர்வடைவது, படிப்பதற்கு முடியாமல் அடிக்கடி விழுந்து தூங்குவது, இது போன்ற பல பிரச்சனைகளை சொன்னார்கள். அவருடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்படுவது, ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதோடு அவருடைய போசனையிலும் பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் பேசினாலும் அவருடைய போசனை, ஞாபக சக்தி பற்றிய ஒரு குறிப்பான விடயத்தை இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மாணவர்களை நாங்கள் அண்மையில் பரீட்சித்த போது பல மாணவர்கள் 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பல மாணவர்களுடைய போசனையில், குறிப்பாக அவர்களுடைய இரத்தத்திலே ஹீமோகுளோபின் அளவு குறைந்து குருதிச்சோகை காணப்படுவதை அவதானிக்க கிடைத்தது. குறிப்பாக 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட ஆண் பெண் மாணவர்களுக்கு அவருடைய ஹீமோகுளோபின் 15 கிராம் பெர் டெசிலிட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். ஆனால் அது மிக குறைந்த அளவிலே 12, 10, 11 என்ற அளவில் இருந்தது. அவ்வாறு ஹீமோகுளோபின் குறைகின்ற பொழுது மாணவர்களுடைய ஞாபக சக்தி, சோர்வு, ஒரு வெப்புத்தன்மை போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் பாதிக்கப்படும். அவர்களுடைய மனன சக்தி குறையும், அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறையும், குயிக்காக டயர்டாகக்கூடிய தன்மையில் இருப்பார்கள், இலகுவாக நோய்கள் தொற்றுக்கொள்ளும், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படும். இதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட காரணங்களை கூடினாலும் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தற்போதைய உணவு பழக்க வழக்கங்கள் அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் என்று ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், வெறும் கார்போஹைட்ரேட்டுகளை, மாப்பொருளையும் சீனியையும் கொண்ட உணவுகள் தான் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். அது அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது. கீரை வகைகளோ, இரும்புச்சத்து கூடிய மாத்திரைகளோ, அவர்கள் உணவுகளையோ அவர்கள் உட்கொள்வது மிக குறைவாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழலிலே எப்படி அவர்களுடைய இரும்பு சத்தை அதிகரிக்கலாம், ஞாபக சக்தியை அதிகரிக்கலாம், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம், அவர்களுடைய துடிப்பான தன்மையை நாங்கள் பாதுகாக்கலாம் என்பதற்காக ஒரு சின்ன குறிப்பை தருகிறோம். மாத்திரைகளை நான் விரும்புவது கிடையாது. எனவே அவர்களுக்கு நாங்கள் ஒரு அழகான பொடியை வீட்டிலே தயார் செய்து அதிலே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுத்து வந்தால் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். அதில் கறிவேப்பிலை, அதோடு முருங்கைக்கீரை, இது இரண்டும் காயகல்பம் என்று சொல்வார்கள். எல்லா நோய்களுக்குமான நிவாரணத்தை கொண்டு அதிக நார்ச்சத்தையும், அதிக இரும்புச்சத்தையும், அதிகமான மினரல்களையும் கொண்டிருக்கிறது. எனவே இவற்றை நிழலிலே காய வைத்து பொடி செய்து, அதுபோல அதோடு நாங்கள் இந்த வீடியோவிலே காட்டுவது போல கடலை பருப்பு, மிளகு, கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு போன்றவற்றை அழகாக கலந்து ஒரு பவுடராக செய்து அவர்களோடு உணவோடு கலந்து நீங்கள் தினம்தோறும் பகல் உணவிலோ சரி, அவர்கள் ரொட்டியோ இட்லியோ சாப்பிடுகின்ற பொழுது அதனை நீங்கள் கொடுத்து வந்தால் அவர்களுக்குரிய நீங்கள் எதிர்பார்க்கின்ற பல்வேறுபட்ட அவர்களுடைய உடலியல் மாற்றங்களும், ஞாபக சக்தியும், அவர்களுடைய இன்னும் பல திறன்களையும் வலுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதுபோல அவர்களுடைய பல விடயங்களை, முடி வளர்ச்சி, கண் கூர்மை போன்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாகவும் ஒரு மருந்தாகவும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அன்றாடம் ஒரு தேக்கரண்டி அளவு அவர்களுடைய உணவிலே நீங்கள் கலந்து கட்டாயம் கொடுத்து வாருங்கள். அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சந்திப்போம்.
where dreams ignite. Skills and knowledge, pure delight.